நம்ம கிறிஸ்டியானிட்டியில் பல விதமான ஊமைகளாக அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து ஒரு யோகி வந்து எம் லோகம் மனசா சம்விபாதி, எந்தெந்த உலகத்தை தன்னுடைய மனத்தினால் விரும்புகின்றானோ, விசுத்த சத்வகா காமயதே யாப்ச காமான், எந்தெந்த ஆசைகளை தன் மனத்தினால் விரும்புகின்றானோ அனைத்தையும் அவன் அடைகின்றான். அந்த யோகிய உள்ளத்தில் கண்ட பின் அவனுக்கு அடைய வேண்டியது ஒன்றுமே எனக்கு 12 வயது. நான் 7ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இந்த சைவ பாடசாலைக்கு எவ்வளவு காலம் இங்கே வாரீங்க? வாரீங்களா? எத்தனை வருஷம் அங்கே படிக்கிறீங்க? 3 வருஷம். என்னெல்லாம் படிக்கிறீங்க இங்க? கடவுளை பற்றி படிக்கிறோம். திருமுறை தேவாரங்கள்லாம் பாடிக்கிறீங்களா? ஒரு தேவாரம் ஒன்று பாடி காட்ட மாட்டோம். கொலமிகு கரியது படி கொடுத்தன தடி பலிபடுமவரிட கடி கணபதி வர அருளின் மிகு கொடை படிவின பாயவலி பலமுறையுடைய. நன்றி. பள்ளிக்கூடத்துக்கு வரதால வீட்டில் என்ன செய்யறீங்க? வந்து படிச்சுட்டு வீட்டை போய் கும்பிடைக்குள்ள சாப்பிட்டீங்களா? எல்லாம் கும்பிடைக்குள்ள கும்பிட்டு சாப்பிட்டீங்களா? அது சொல்லித்தாரவில்லை சில என்னென்னு சொல்லித்தாராங்க இங்கே பள்ளிக்கூடங்கள்ல? சின்ன சொல்லி சின்ன சின்ன எத்தனை பேர் உங்களோட வகுப்பில்லை சொல்லுங்க? 10 பேருக்கிட்ட இருப்பீங்க. வாத்தியார் டீச்சருடைய பேர் என்ன? கலாண்டியா. நல்லா சொல்லித்தர போன
எல்லாரும் சந்தோஷமா அவரை படிக்கிறது? என்னென்ன வகுப்பில் என்னென்ன செய்யற ஒரு காலம் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் என்னென்ன செய்யறீங்க? இங்கே வந்து வகுப்பில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிறகு என்ன நடக்கிறது? இங்கிலீஷ்ல வேணாலும் சொல்லலாம். We do meditation. Meditation. We learn about God and we sing songs at the end. We sing songs. We learn songs. All right. You have to come here? Yeah. All right. So, where are you? You want to say something else about the school? So, what do you think about today's activity? What do you do here? We made. கோலம் போட்டீங்களா? Yes. கோலம் போட்டீங்களா? போட்டு தெரியுமா இப்போ? Yes. Enjoyed it? Yeah. Good. ஒரு மாலை கட்டுவீங்களா? சிரமா மற்ற மாலையா? Malay. மாலையா? ஓகே. ஸ்கூல்ல என்னென்ன ப்ரொஜெக்ட் இருந்தாரா? என்ன தந்தது? கடவுளை பற்றி எழுதணும். ஆறுபட வீடுகளா? ஆறுபட வீடு தெரியுமா? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. முருகன் போடுறீங்களா? முருகன் போயிட்டு விருப்பப்படி போறீங்களா? எப்போ போறீங்க? வெள்ளிக்கிழமையில போய் என்ன செய்யறீங்க? கோயிலுக்கு போயிட்டு கும்பிடுறீங்களா? உங்களுக்கு அண்ணா இருக்கா? தம்பியா? ஆமாம். அவரும் பழகுது வர்றாரா இங்கே? அவருக்கும் விருப்பம் வர்றதுக்கு? சொல்லுங்க. நீ போட்டியெல்லாம் போன முறை சயமன்ற போட்டியில் கலந்து கொண்டீங்களா? என்ன செய்வீங்க? கோலம் செய்தேன். போட்டியிலே கோலம் இல்லையா? அப்படியா? ஸோ வெட்டிக்காரியா கோலம் போடுறது? பாட்டு ஏன் நல்லா பாடுனீங்க? இப்போ பார்த்துட்டானே. எங்கே பாடுறீங்க பாட்டு? கலாண்டியை படிச்சுக்கிறாரு. கலாச்சந்திரமோனா? அப்போ இங்கே சங்கீதம் படிக்கிறீங்க? அப்போ இந்த பாடின பாட்டு இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்களா இல்லை சந்திரமோட்டை படிக்கிறீங்களா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. பிள்ளைங்க பேர் என்ன சொல்லணும்? ஒரு பாட்டு வேற ஒன்று பாருங்க பார்ப்போம். ஆனை முகத்தனை இந்தி நீலம் பிறை போலுமையே தனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி ஓட்டுகின்றேனே. விருப்பம் பாடுகிறது வர விருப்பமா? யார் உங்களை வாசிக்கிற பேரு? டீச்சர் பேரு என்ன? வரதும் விருப்பமோ? ஏன் இங்க படிக்கலாமோ? கோயிலுக்கு போனீங்களோ? முருகன் கோயிலுக்கு போய் அங்கே என்ன செய்ய கும்பிடுறீங்களா? இங்க இன்றைக்கு வந்த என்ன நான் செய்ய இங்க வந்து கோலம் போட தெரியுமா? கோலம் போடுறீங்களா வீட்டை கொண்டு போய்? இப்போ இதோட விடக்கூடாது, வீட்டை போய் செய்யணும். நல்லா இருக்கு. என்ன வேற என்ன பண்ணிருக்கீங்க? கோலம் போட்டீங்க, பூ கட்டினீங்களா? மாலை கட்டினீங்களா? அப்ப நீ அம்மாவுக்கு உதவி செய்வீங்களா? அம்மா செய்வீங்களா உதவி? கோலம் போடுவீங்களா? ஒரு நாள் வீட்டுக்கு முன்னால கோலம் போடணும். போடுவீங்களா? போடணும். சரியா? ஓகே. நல்லா படிக்கணும். பேர் என்ன? சிவாயன். சிவாயன். இந்த காம்படிஷன் வர்றீங்களா? நல்லா வேட்டியெல்லாம் கட்டுவீங்க. யாரும் உங்களை கட்டி தந்தது? அம்மாவா? ஆமாம்மா. கோயிலுக்கு போய்க்குள்ள வேட்டி அடிக்க போறீங்களா? இல்லையா? இன்றைக்கு மட்டும்தான். இந்த பாடசாலையில என்ன படிக்கிறீங்க? எத்தனை வருஷமா வர்றீங்க இங்க? இப்போ எத்தனை வகுப்பு இங்க? மூன்றாம் வகுப்பா? யார் உங்களோட டீச்சர் பேர் என்ன? மிஸ்ஸஸ் இளங்கோவன். அப்படி நல்ல டீச்சரா? என்ன பாட்டு தேவாரம் படிப்பீங்களா? என்ன ஒரு தேவாரம் பாடம் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச தேவாரம் சொல்லுங்க பார்ப்போம். கும்பிட்டு கொண்டு இந்த பாட்டு. சொட்டினை வேதியன் சோதிவானவன் ஒட்டினை தீர்ந்தடி பொருந்த கை தோல கட்டுனை பூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றினையாவது நமச்சி வாயவே
நீங்கள் உங்களுக்கு அக்கா தங்கச்சியா இருந்திருக்குதா? இல்லை. நீங்க ஒரு தனியாளா? அப்ப கட்டிக்காரன்னா வீட்டுல அப்பா இல்ல கோயில் குடின்னு போறதா? அப்பா என்ன பேர் சொல்லல? ஆனந்தன். ஆனந்தன். நல்லம்மா. சரி, ஒரே சொல்ல போறீங்களா? இன்றைக்கு என்ன படிச்சு இங்க வந்தாலும் இன்றைக்கு என்ன செய்து பழகினீங்க? மாலை கட்ட போறீங்களா? அதுல கணக்கு. உங்களுக்கு எத்தனை வயது? 8 வயது. அப்ப என்ன தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு விசேஷமா பிடிச்சு கொண்டது? என்ன பிடிச்சது? என்ன செய்யறாங்க? கோலம் எல்லாம் செய்யறாங்க. நல்லா, தேங்க்ஸ். நன்றியா. பேர் என்ன தம்பி? உங்களோட பேர் என்ன? எந்த பேர்? செந்தூரன். நான் இங்க 1 வருஷத்துக்கிட்ட. அப்பா என்ன பேர் என்ன? அப்பா என்ன பேர்? ஞானரத்னம். செந்தூரம் ஞானரத்னம். எவ்வளவு காலம் இங்க படிக்கிறீங்க? 1 வருஷத்துக்கு. 1 வருஷம். என்ன எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க இங்க? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு. யாரும் உங்களோட ஆசிரியர்கிட்ட பேர் என்ன? இப்ப புதுசா ஆசிரியர்களுக்கு வந்துருங்க. நாங்க இப்ப எந்த கிளாஸ்ல வந்து இப்ப 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படி நல்லா படிக்கிறாங்கள. இன்றைக்கு என்ன செய்றீங்க? பூ கட்டுறது, வளர்ந்தேன். மாலை கட்டுறது. வேற என்ன செய்யுங்க? 2 விதமா. இது 2 இப்ப வேறு விதமா வந்து கட்டுறது. அப்ப வீட்டுல இனிய போட்டு கட்டுவீங்களா? கட்டுறதுனா சின்ன நேரக்குள்ள இப்ப நான் ஒரு 2-3 பூவை வச்சு கட்டுவேன். நான் இப்ப கொஞ்சம் இந்த கிட்ட கட்டுறேன். சின்ன நேரக்குள்ள பேர் மறந்துட்டு இப்பதான் திருப்ப இப்ப பழகினேன். ஓகே. வேற எதுவும் மற்றது இங்க மற்ற பிள்ளைங்களாம் விரும்பி வாருங்க பள்ளிக்கூடத்துக்கு வர விருப்பமா? எங்க இருக்கிறீங்க? கிட்டத்தான் இருக்கிறீங்களா? அப்ப சரி. என்ன இந்த இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க? ரெகுலர் படிக்க எத்தனை படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. இங்க சமய பாடசாலையில 3ஆம் வகுப்பா? அது கொஞ்சம் இது வந்து இப்ப 2, 3, 4, 5 நல்லா படிக்கிறாரு. 5 வந்து கிளாஸ். சரியா, தேங்க்ஸ். உங்களோட பேரை சொல்லுங்க. வைரவி. உங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வாரீங்க எவ்வளவு நாள் வாரீங்க? 2 வருஷம். சிவாரம் படிக்கிறீங்களா? நல்ல சிவாரம் பாடம் விலோது படிக்கணும். காஞ்சி மாவடி வைகும் சவ மலரடி போற்றி அண்ணா செவரும் மயிலம் போற்றி திருக்கவி போற்றி போற்றி. நல்லா பாருங்க. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு இந்த பாட்டு? இங்க வந்து கலாண்டி படிப்பிக்க இல்லையா? நினைக்கிறீ இல்லையா? அதுக்கு ஸ்கிரிப்ட் போடுறீங்களா? உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வேற விருப்பமா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இந்த பள்ளிக்கூடத்தில்? பேர் என்ன? ஃப்ரெண்ட் பேர் என்ன? சரண்யா. பேர் இருக்கணும். என்ன செய்யறீங்க? விளையாட வர்றீங்களா? ஓகே, நல்லம்மா. சரி, இந்த பேரை சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க? ஹோம்பஸ் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீங்களா? எங்க ஹோம்பஸ் இடத்துல இருக்கிறீங்களா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ ஆரம்பிங்க? சைவ பாடசாலைக்கு 1 வருஷம் 2 வருஷம் வராங்களா? தவறாம விருப்பமா பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு? யாரு உங்களோட டீச்சர்ன்ற பேர் என்ன? கலாண்டியா இல்லையா? பரவாயில்ல. ஒரு உங்களுக்கு தேவாரம் எல்லாம் சொல்லி தராங்களா இங்க? அந்த வகுப்புக்கு வரீங்களா? தேவாரம் ஒன்று பாருங்க. ஏதாவது தெரிஞ்ச திருப்புகளோ என்ன என்ன பாட போறீங்க? விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியான வினை தீத்த முகம் ஒன்றே ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே 6
எங்க படிக்கணும் இந்த யார் சொல்லி தந்த பாட்டு கலா டீச்சரா அப்ப இந்த சயபாடசா தான் படிச்சு அவ தான் படிப்பிச்சவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் புது புது படிக்கிறவா இல்லாட்டி எல்லாம் புது உங்களுக்கு கலா டீச்சர் பிடிக்குமா நல்ல டீச்சர் என்ன பாப்புலர் என்ன அவ வேற என்ன சொல்ல போறீங்க இன்றைக்கு என்ன நான் செய்வீங்க இங்க வந்து கோலம் போட்டு மாலை கட்டி ஸோ எல்லா டீச்சர்ஸும் எல்லாரும் வந்து உதவி செய்திருக்கலாமா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் எல்லாருமே என்ன ஒரு டிஸ்பிளே புக் லக்ஷ்மி உங்களோட பேர் அப்பான பேர் சொல்ல இல்லைங்க எல்லாரும் லக்ஷ்மி ரங்கநாதனா சொல்லுங்க பிடிச்சி கை வச்சிருங்க அப்படிங்க திறந்து காட்டுங்க இங்க ஒன்றுண்டா முருகன் படம் இங்க இங்க திரும்பி காட்டணும் சொல்லுங்க இது ஒரு பிள்ளையார் படம் பற்றி நான் எழுதிட்டேன் தமிழ் என்ன வரும் இங்கிலீஷ் தமிழ் என்னங்க திருமுறை பாடிய திருமந்திரத்தை பேர் கந்த சஷ்டி விரதங்களை பற்றி இது அனுமான் இது ஒரு வருஷத்துல படிச்ச எவ்வளவுமா ஒரு வருஷத்துல படிச்ச எனக்கு கதையா சொல்லி கொடுக்கறவ அதெல்லாம் வீட்டுல வந்து சொல்லி காட்டுறவ திருப்போல பெரிய கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இப்ப பாடினீங்களா ஒரு மயிலர் விளையாண்டு யார் பாடினா தெரியுமா அருணகிரினா அவற்றை திருப்போல உங்களுக்கு நல்லா பிடிக்குமா வேற வந்து தானே சுத்தி முகங்களுக்கு போறீங்க தானே அங்க முருகன் இருக்கிறார் முருகன் பக்கத்துல உள்ளதாரு தெரியுமா வள்ளி வள்ளி தெய்வான அப்ப நடுவில் உள்ள பாலமுருகன் தனி இருக்கிறார் முருகன் என்ன முருகன் இடப்பக்கமா இருக்கலாம் போனோம்னா ரைட் ஹேண்ட் சைட் சிவலிங்கம் கிடைங்களோ சிவலிங்கம் மற்ற சைட்ல பார்வதி ஓ அம்மா அம்மன் என்ன கோயிலுக்கு போக விருப்பமா என்ன செய்யறீங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியை சுத்தி கும்பிட்டு என்னதுக்கு என்ன 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 வேணுமென்று கும்பிட்ற நீங்க படிப்பு நல்ல பிள்ளையா இருக்கணும் படிக்கணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் நல்லதா ஃபர்ஸ்ட் டெல் யூ நேம் உங்களோட பேர் என்ன அபிராமி என்ன அப்பா பேர் நீங்க அபிராமி புருஷோத்தமன் அன்றைக்கு சகமன்ற போட்டியிலாம் பரிசு எடுத்துனீங்களா என்ன பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை வருஷமா வாரீங்க நீங்க 2.5 வருஷங்களா தேவாரமெல்லாம் பாட தெரியுமா ஓகே உடம்பு 2 பாடம் உள்ள மாதிரி சூரரை வதைத்த முகமொன்றே பள்ளியை மனம் புனர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே கேட்டுக்காரியா நல்லா உங்களோட பேர் என்ன உங்களோட வச்சிருங்க நான் யதுகுலன் சபாநாயகம் நான் இந்த ஸ்கூலில் சமய பாடம் படிக்கிறேன் எவ்வளோ காலம் நீங்கள் படிக்கிறீங்க நான் ஒரு 2 வருஷமாக படிக்கிறேன் 2 வருஷம் தான் அப்போ உங்களோட வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் வர்றாங்க என் வகுப்பில் இப்போ ஒரு நியர்லி 10 பேர் இருக்குண்ணா உங்களோட வயசு என்ன என்
இந்த வயசு 15. எத்தனை படிக்கிறீங்க மெயின் ஸ்கூலில்? நெக்ஸ்ட் இயர் 11. 11. நெக்ஸ்ட் இயர் 11. ஸோ இங்கே வந்து என்ன பாஷையில் படிப்பீங்க? தமிழ்லையா ஆங்கிலத்திலே படிப்பிக்கணும்? இங்கே ரெண்டும் கலந்து படிப்பிக்கணும். அப்போ எல்லாருக்கும் விளங்கும். சில ஆக்களுக்கு தமிழ் தெரியும், சில ஆக்களுக்கு தமிழ் தெரியும். அப்போ ரெண்டும் கலந்தால் இப்போ அந்த சமயம் தமிழில் இருக்குது. அப்போ அதையும் சொல்லிக் கொடுக்கலாம். அதே நேரத்தில் எல்லாருக்கும் விளங்குற மாதிரியும் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களை வர்றதுக்கு இங்கே உங்களோட பேரன் பெற்றோர்கள் இந்த அவன் ஆர்வத்தால் வந்தீங்களா, உங்களுடைய ஆர்வத்தால் வந்தீங்களா? முதல் நான் இங்கே வரைக்கும் அவன் ஆர்வத்தால் தான் வந்தேன். நான் அப்புறம் இங்கே வந்த பிறகு எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுத்தேன். அப்போ எனக்கு ஆர்வம் இருந்தது. சமயம் வருங்கால இளைய சந்ததிகளுக்கு முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன விதத்தில் என்னன்றதுக்கு விளக்கம் தருவீங்களா? என்னென்னா இப்போ சமயம் இருந்தால் லைஃப்பில் ஒரு கண்ட்ரோல் மாதிரி ஒன்று இருக்கும். பயப்படுற கொண்டு இருக்கும். சமயம் இம்பார்ட்டன்ட். பயப்படுறதுக்கு என்னத்துக்கு பயப்படுவான்? பயப்படுறேன் சும்மா என்ன வேணுமென்றாலும் செய்யாமல் இப்போ நான் முந்தி நாட்கள் இப்படி நடந்தவன், இப்படி செய்தால் நல்லது நடக்கும், இப்படி செய்தால் கூடாமல் நடக்கும். இப்போ உங்களோட டெஸ்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் செய்ய வேணும். அப்படி நல்ல 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 முறைகள் எல்லாத்தையும் சமயம் கற்றுக் கொடுக்கும். அப்போ அந்த 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 வகையில் சமயம் மனக்கட்டுப்பாட்டுக்கும் செயல் கட்டுப்பாட்டுக்கும் சமயம் முக்கியம் என்று நீங்கள் பார்க்குறீங்க. மற்றது இங்கே வந்து என்ன படிப்பு என்ன விட பொதுவாக ஏதாவது புத்தகங்கள் இதை வச்சு படிப்பிக்கிறார்களா இல்லை அது பொதுவாக சொல்லிக் கொடுக்குறார்களா? பொதுவாகவும் சொல்லிக் கொடுக்குறார்கள், புத்தகத்தை வச்சும் சொல்லிக் கொடுக்குறார்கள். என்ன புத்தகம் பார்க்குறீங்க? என்ன புத்தகம் வந்து சைவ நிறைய அப்படி ஏதாவது புத்தகங்களா? அந்த புத்தகம் தேவாரங்கள் ஏதாவது சொல்லி தராரா உங்களுக்கு? திருமந்திரம் உங்களுக்கு உங்களோட ஆசிரியர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வாரம் உங்களை படிப்பிக்கிறது? எனக்கு இப்போ ஸ்ரீகாந்த் அங்கிள் படிப்பிக்கிறார். அவர் தான் மெடிடேஷன் தன் லைஃப்பில் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணினதுன்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர் இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறார். அப்போ அது வடிவம் விளங்குது. அவர்கிட்ட தன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் சொல்லிக் கொடுக்குறார், விச் இஸ் பெட்டர். முருகன் கோயில் போடுறீங்களா? ஒவ்வொரு வழிகளும் போடுறீங்களா? சில வழியில் போடுறீங்களா? இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி நினைக்கிறீங்க? இது எங்களுக்கெல்லாம் நிறைய பேசிக் இதை சொல்லிக் கொடுக்குது. இப்போ எனக்கெல்லாம் எப்படி கோலம் போடுறது, எப்படி மாலை கட்டுறது அதெல்லாம் தெரியாது. அந்த கல்யாண வீட்டில் இலையெல்லாம் போடினா மெயின் போடினா எப்படி போடினம் எல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு வந்த பிறகு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அந்த அந்த வகையில் அறிவு நாலேஜ் இஸ் பவர். அறிவு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கனகாரியங்கள் செய்யலாம் என்றதை உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கின்றேன். சின்ன பேட்டிக்கு மிக்க நன்றி. உங்கள் ஆர்வத்துக்கும் ஆண்டவன் கிருபை கிடைத்து நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று ஆண்டவனை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.